அமெரிக்க மக்கள் எல்லாருமே ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு கீழே பங்கர்ஸை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்? அமெரிக்கன் பீப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் 3ஆம் உலகப் போரில் சிவில் வார் அப்படிங்கிறது எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. வார் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த பங்கர் எல்லாமே ஒரு பாதுகாப்பு தளமாக செயல்படும். நார்மலாக பங்கரில் வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு, எலக்ட்ரிசிட்டி, ஆக்சிஜன் இது எல்லாமே இருக்கும். ரீசெண்டாக உலக நாடுகளுக்கு மத்தியில் போர் பதற்றம் அப்படிங்கிறது எல்லா நாடுகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கு. அந்த காரணத்தினால அதிகப்படியான பங்கர்ஸ் அவங்க நிலத்துக்கு அடியில் கட்டுறாங்க. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு இடையில் எப்போ வேணால் போர் நடக்கலாம் அப்படிங்கிற தாட் எல்லாருக்கிட்டையுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்கேஸ் அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு போர் நடந்துச்சுன்னா அதுதான் வேர்ல்டு வார் 3. உலகத்தில் இருக்க 90% ஆஃப் நியூக்ளியர் வெப்பனை அமெரிக்காவும் ரஷ்யாவும் மட்டும்தான் வச்சிருக்கு. இது இல்லாமல் லிங்க்டினோட கோஃபவுண்டரான ரெய்ட் ஹஃப்மேன் அப்போகலிப்ஸை பற்றியும் அப்போகலிப்ஸ் இன்சூரன்ஸை பற்றியும் பேசியிருக்காரு. அது இல்லாமல் பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஓன் பங்கரை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டரான மார்க் ஜக்கர்பர்க் ஓப்பனாகவே பங்கரை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறத பற்றி சொல்லிட்டாரு. ஓப்பன் ஏஐயோட சிஇஓ ஆன சாம் ஆல்ட்மேன் நேரடியாக சொல்லணும்னாலும் அவரும் பங்கரை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதிரியான போர் பதற்றம் அதிகமாக இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்கா பீப்புள்ஸ் எல்லாருமே பங்கர்ஸை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பிஸ்னஸ்மேன் பங்கரை விளம்பரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பங்கர் மனுஷங்களை நியூக்ளியர் பிளாஸ்ட்லேருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அமெரிக்காட்ட இருக்கிற இந்த பங்கர் பஸ்டர் பாம் அப்படிங்கிறது நிலத்துக்கடியில் போய் பங்கரையுமே வெடிக்க வைக்கக்கூடியதாக இருக்குது.